எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவ் அஸ்ஸே இது வந்து ஐவிஎஃப் ஃபெயிலியரில் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் பண்ணணும். எப்போ பண்ணோன்னா, ஒரு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம மற்ற எல்லா காசஸும் ரோல் அவுட் பண்ணணும். லைக் இந்த எம்ப்ரியோ குவாலிட்டி அண்ட் கிரேடு எப்படி இருந்தது, அண்ட் யூட்ரஸில் வந்து கட்டி இல்லை பாலிப் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா, அண்ட் டியூப்பில் வந்து நீர் கோத்துருக்கா அப்படிங்கிற இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டு ஐவிஎஃப் ஃபெயிலியர் எதனால் வருது அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதை என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம நல்ல குவாலிட்டி எம்ப்ரியோஸ் வந்து ஒரு 2 வாட்டி நம்ம ஐவிஎஃப்ல பண்ணிட்டோம், பட் ஸ்டில் 3rd டைம் நமக்கு கிளிக் ஆகலை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த டெஸ்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதை எப்படி செய்வோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு மார்க் சைக்கிள் மாதிரி நம்ம பேஷண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அந்த எண்டோமெட்ரியமில் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் டிஷ்யூவை பயாப்சி எடுத்து இந்த ஸ்டடி பண்ணுறது தான் இந்த ஈரா டெஸ்ட்டுன்னு சொல்கிறது. இது எப்படி ரிசல்ட் வரும்னா ரிசெப்டிவ், நான் ரிசெப்டிவ்னு வரும். இதே ரிசெப்டிவில் ப்ரீ ரிசெப்டிவ், போஸ்ட் ரிசெப்டிவ்னு வரும். இது வந்து நம்ம அந்த கரெக்டாக பண்ணுற அந்த விண்டோ ஆஃப் இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். அந்த டைம் நம்ம போடுற டே வந்து கரெக்டாக ஆர் ஒரு நாள் முன்னாடி போடணுமா ஆர் ஒரு நாள் தள்ளி போடணுமா அப்படிங்கிறத அந்த விண்டோ ஆஃப் இம்ப்ளான்டேஷன் டைமை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட்டு ஹெல்ப் பண்ணும். இதுதான் ஈரா பற்றின விவரங்கள்.